அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு 3 Roses Siblings. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் பத்திய குழம்பு. இந்த குழம்பு ஸ்பெஷலாக குழந்தை பெற்றவங்களுக்காக செய்யக்கூடிய குழம்பு. இந்த குழம்பு அவங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம், எவ்ரிடே கூட கொடுப்போம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 பெரிய பல் பூண்டு, 2த்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 100 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி, 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகா, கார்னிஷ்க்கு கொத்தமல்லி. நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. கூடவே நம்ம நெய் இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பட்டர் தான் எடுத்திருக்கேன். பட்டர் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை சேர்த்துடலாம். டைரெக்டாகவே சேர்த்துடலாம். எதையுமே வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே 1 பை 1 சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, பச்சை மிளகா உடைச்சி போட்டுக்கோங்க, தக்காளி, வெங்காயம், எடுத்து வச்சிருந்த பட்டரையும் இதுலேயே ஆட் பண்ணிவிடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 பை 1 இப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம். வதக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக ரெடி ஆகக்கூடிய டிஷ் இது. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பெப்பர், பூண்டு ப்ளஸ் அந்த மஞ்சள் தூள், சீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்து அரைச்சிருங்க. அதையும் இதில் சேர்த்துருங்க. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடுங்க. கூடவே நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். டேஸ்ட்டுக்கேற்ப உப்பை சேர்த்துருங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். சூப் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இது. ஸோ தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல ஸ்மெல் வருது, நல்லா குக்காக இருக்குது. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 3 Roses Siblings சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.